அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும். இந்த காலத்தில் நான் தருகிற சிறிய தேவ செய்தி இருதயத்தை பற்றியதாக இருக்கிறது. இருதயத்தை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் கொடுத்திருக்க சில வார்த்தைகளை மட்டும் கொடுக்கிறேன். தயவு செய்து கேளுங்கள் சகோதரரே, கேளுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் எங்கள் இருதயத்தை சோதித்து அறிகிற தேவனாக இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், அழகை பார்ப்பான். தேவன் எங்களுடைய இருதயத்தை சோதித்தருகிறவரும் இருதயத்தை காண்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா புஸ்தகம் 17வது வசனத்திலே, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலனுக்கும் தக்க கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிவருமாய் இருக்கிறேன். எரேமியா 17வது அதிகாரம் 9-10, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப எங்களுடைய இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று எரேமியா புஸ்தகம் சொல்லப்படுகிறது. மத்தேயு 5:8, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். மாற்கு புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கு சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இங்கே சொல்லப்படுகிறது, எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கோலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். எங்களுடைய இருதயம் எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும்? தேவன் இருதயத்தை சோதித்தருகிற தேவனாக இருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எரேமியா 17:9-10, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். கர்த்தர் இதயங்களை சோதித்தருகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் ஆலயங்களுக்கு போகிறோம், சபைகளுக்கு போகிறோம், பல காரியங்களை செய்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். எங்களுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதா? எங்களுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதா என்றால், இங்கே மாற்கு புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்போ எங்களுடைய இருதயத்தை நாங்கள் எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும்? இப்படியான வீண் சிந்தனைகள், இந்த பொல்லாத சிந்தனைகள்
எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடும், காமவிகாரம், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இப்படியான காரியங்களிலிருந்து நாங்கள் விலகி இருக்கிறோமா? எங்கள் இருதயத்தை நாங்கள் சுத்தமாக வைத்திருக்கிறோமா? நாங்கள் எப்படி வாழுகிறோம்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு விஷயங்களை சோதித்து அறிவோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இருதயங்கள் எப்படி இருக்கிறது? எங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? இந்த பொல்லாத காரியங்கள் எங்கள் இருதயத்தில் வராமல் நாங்கள் பாதுகாக்கிறோமா? நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், சபைகளுக்கு போகிறோம், ஆலயங்களுக்கு போகிறோம். எங்களுடைய இருதயத்தை நாங்கள் சுத்தப்படுத்தியிருக்கிறோமா? இப்படியான பொல்லாத சிந்தனைகள் எங்களிடமிருந்து வருகிறதா? அல்லது தேவனுக்கு முன்பு என்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? நான் இப்படியான காரியங்களிலிருந்து விலகி இருக்கிறேனா? எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இப்படியான காரியங்கள் எங்களை தீட்டுப்படுத்துகிறது, எங்களுடைய இருதயத்தை அழுக்காக்கி விடுகிறது, தேவனை தரிசிக்க முடியாமல் இருக்கிறது. இப்படியான காரியங்களிலிருந்து நாங்கள் விலகி இருக்கிறோமா? அல்லது எங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? ஒரு விசை சோதித்து அறிவோம். காலம் கொடிய காலமாக இருக்கிறது, கடைசி காலமாக இருக்கிறது. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சோதித்து அறிவோம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரும்.